அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று பாட்டி சொன்ன ஒரு பாட்டு. சான்றோர் பெருமக்களே, மூதுரையில் இன்று ஒரு நல்ல பாடல். சான்றோர் குணம் மாறாது, கொடுப்பவரின் குணம் மாறாது, எந்த நிலையிலும் மாறாது என்பதைத்தான் இந்த பாடலில் ஔவையார் மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார். சந்தன மென்குரடு தான் தேய்ந்த காலத்தும் கந்தம் குறைபடாது, ஆதலால் தம் தம் தனம் சிறியர் ஆயினும் தார்வேந்தர், கேட்டால் மனம் சிறியர் ஆவரோ மற்று. ஒரு நல்ல எடுத்துக்காட்டோடு சொல்கிறார். சந்தனக்கட்டை எவ்வளவு சிறிதாக தேய்ந்து போனாலும் அதன் மனம் குறைவது இல்லை. பெரிய கட்டையாக இருக்கிறப்போ நிறைய மனம் வந்தது, இப்போ தேஞ்சு போச்சுப்பா, கொஞ்சம்தான் மனம் வருது, வாசனை இருக்குது, அப்படி கிடையாது. அதன் மனம் அதனுடைய உருவத்தை பொறுத்து மாறுவதில்லை. பெரிய கட்டையாக இருந்தாலும் அதே வாசனை, சின்ன கட்டையாக தேஞ்சு போனாலும் அதே வாசனை. ஆக சந்தனக்கட்டை எவ்வளவுதான் தேய்ந்து போனாலும் அதன் மனம் குறைவதில்லை. அதுபோல் அரசர்களுடைய செல்வம் குறைந்து வறுமையுற்றாலும் கொடுக்கின்ற குணமுள்ள அரசர்களின் செல்வம் குறைந்து அவர்கள் வறுமை அடைந்த போதிலும் கொடுக்கின்ற அந்த பண்பு, அந்த தன்மை குறையவே குறையாது, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சந்தனக்கட்டை வாசனை எப்படி குறையாதோ, எவ்வளோ தேஞ்சாலும் அதுபோல் வறுமை வந்தாலும் அவர்கள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அப்போ இருந்துச்சுப்பா, கொடுத்தேன், இப்போ இல்லை, நான் என்ன பண்ணட்டும், அப்படி சொல்ல மாட்டான். கொடுக்கிற குணமுடையவர்கள் அவருடைய தன்மை மாறாது, மறையாது, குறையாது. ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, பெரிய புராணத்தில் இளையான்குடி மாற நாயனார்னு ஒருத்தர் இருக்கார். ராத்திரி 11 மணி சிவபெருமான் சிவனடியார் வேடத்தில் வந்து, அப்பா பசிக்குது சாப்பாடு போடுன்றார். 3 நாளாக பட்னி, நாயனாரே சாப்பிடல, 3 நாளாக பட்னி கணவன் மனைவி. இவர் ராத்திரி 11 மணிக்கு ஐயா சோறு போடுன்றாரு. என்ன செய்வோம் நாம்? அந்த அகால நேரத்தில் வந்து இப்படிலாம் எடுக்கிறியப்பா, எங்கள் உயிர் எடுக்கிறிய, வேறு வீடு போ, அதனையே சொல்லுவோம். ஆனால் இளையான்குடி மாறனார் ஒரு அரிசி கூட இல்லை வீட்டில். அவரே 3 நாளாக சாப்பிடல, மனைவி சாப்பிடல, ஓடினார். காலையில் தான் வயலில் தூவின நெல், அந்த விதைச்ச நெல், அதை கொண்டு வந்து வயலுக்கு போய் ராத்திரியில் அதை கொண்டு வந்து அதை சூடாக்கி குத்தி அரிசியாக்கி சாப்பாடு போட்டார்னு பெரிய புராணத்தில் இளையான்குடி நாயனாரை பற்றி சேக்கிழார் ரொம்ப அழகாக சொல்லுவார். ஆக இப்படி இல்லாமல் இருக்கிறார்கள். வறுமை இல்லைன்னு சொல்லலை, அப்பவும் தன்னால் முடிந்ததை கொடுப்பார்கள். அந்த பண்பு, கொடுக்கிற தன்மை குறையாது, சந்தனக்கட்டையை போன்று. நாமும் அப்படி இருப்போமா? நன்றி, வணக்கம்.